சுழல் 2 வந்து இதோட சீசன் 1ஓட கண்டினியூஷனா சீக்வலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டினியூஷன் தான். சீசன் 1ல வந்து முக்கியமான கேரக்டர்ஸான கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் மட்டும் இதில் அப்படியே வருது. அவங்க எந்த இடத்துல அந்த கதையை முடிச்சிருந்தாங்களோ அவங்களோட கதையை விரிகிற மாதிரி தான் இந்த சீசன் 2 வந்து நகருது. ஃபர்ஸ்ட் சீசனோட எண்டில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க. தன்னை அபியூஸ் பண்ண ஒருத்தரை வந்து துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து கதிரோட துப்பாக்கியை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி முடிஞ்ச அந்த சீசன் 1ஓட கண்டினியூஷனாக தான் சீசன் 2 ஆரம்பிக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த துப்பாக்கியால் கொலை பண்ணதுனால அவங்க மேலே ஒரு கேஸ் இருக்குது. அதே போல் கதிரோட கண்ணை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கறனால கதிர்மே ஒரு அன்அபிஷியல் சஸ்பென்ஷன்ல இருக்கிறாரு, லீவ்ல போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா ராஜேஷோட கேஸ் எடுத்து நடக்கக்கூடிய அட்வொகேட்டா லால் வராரு. ரொம்ப நல்ல வக்கீல், ஊர்ல பயங்கர செல்வாக்குள்ள நபரா இருக்கிறாரு. எல்லாருமே மக்களும் சரி பெரிய மனிதர்களும் சரி அவரை பெரிய அளவில் நம்புறாங்க. மோரோவர் கதிருக்கு வந்து லால் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராம் வராரு. கதிரோட அப்பாவோட ஃப்ரெண்டா இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது லால் திடீர்னு அவரோட வீட்டுல தனியா செத்து கிடக்குறாரு. மொத்த வீடுமே உள்பக்கமா தாப்பா போட்டுருக்குது. இது கொலையா தற்கொலையானே கண்டுபிடிக்க முடியல. தற்கொலையா இருந்தா லால் எதுக்காக தற்கொலை பண்ணிக்க போறாரு, கொலையா இருந்தா யார் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணிருக்க போறாங்க அப்படிங்கிற விசாரணை நோக்கி நகருது. சம்பவ இடத்தில் இருந்ததுக்காக ஒரு பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்தில் வேற 7 பெண்கள் வந்து வேற 7 போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க தான் அந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகுறாங்க. இந்த 8 பெண்களும் யாரு, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி தொடர்பு, அவங்களுக்கும் லாலுக்கும் என்ன தொடர்பு, லாலை கொலை பண்ணதா இவங்க எல்லாம் ஏன் சரண்டர் ஆகுறாங்க, லால் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் கதிரோட கேஸ் என்ன ஆகுது, இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை நோக்கி கதை பல கோணங்கள்ல விரியுது.